பண்ணலாம். இல்லது நீங்கள் இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசலாம். ரிமா சந்து ரியாந்தர் அப்போ மேலே நம்பர் குறிப்பிட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. சார் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னிடம் ப்ரே ஃபார் மீ. கண்டிப்பாக சிஸ்டர், உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமீன். என் சாபம் மாறணும். கண்டிப்பாக சிஸ்டர், உங்கள் சாபத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு ஒரு சமாதானத்தை அருள் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நன்றி. எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது, சைல்டு இல்லை, ஓனோஸ் இல்லை, ஹஸ்பண்டுக்கு நல்ல ஒர்க் இல்லை. அப்போ அந்த இல்லை என்கிற காரியம் அருமையான சகோதரிக்குள் இருந்து வெளியேற கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நிச்சயமாக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் மகளுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. பரம சந்து ரியாந்தராபா ரிமாக்கரு ஷதூரியாந்தரா. சீக்கிரத்தில் எல்லா சூழ்நிலையும் மாறும் என்று மன்னா சேகர் அவங்களுக்காக கர்த்தர் பேசுகிற வார்த்தை இது. ரிமா சந்து ரியாந்தராபா ரிமா கரு ஷதூரியா கத்தரா. தானியலின் வாழ்க்கையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தானியல் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு தெய்வ மனிதன். பாபிலோனில் அவர் அடிமையாய் போனாலும் அங்கே ஆண்டவருக்கென்று அவர் பிரத்யேகமாய் வைராக்கியமாய் வாழ்கிறதை பார்க்க முடிகிறது. அதன் நிமித்தமாய் கர்த்தர் தானியேலை உயர்த்துகிறார். ஆமீன். தானியேல் வாழ்க்கையில் கடந்து வந்த நிறைய டிஃபிகல்ட்ஸை பார்க்குறோம். நம்ம 3 டிஃபிகல்ட்டை குறித்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரச்சனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுறோம், போராட்டம் வரும்போது சோர்ந்து போயிடுறோம், வேதனையோடு கூட மாறிடுறோம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எலியா தீர்க்கதரிசியை போல புலம்ப ஆரம்பிச்சிடறோம். இல்லை வாழ்க்கையை முடித்து கொள்ள ஆசைப்படுகிறோம். நேற்று ஒரு அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர், எனக்கு இந்த கால் வலி சரியாகாது போல் தெரியுது, எனக்கு இந்த சுகர் என்னை விட்டு போகாது போல் தெரியுது பாஸ்டர், என்னை ஆண்டவர் எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அவிவிசுவாசமான வார்த்தையை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையில் போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு, பிரச்சனை உண்டு. ஆனால் அவைகளில் இருந்து நம்மை மீட்டெடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன், நம்மை உருவாக்கின தேவன், நம்மை வேறு பிரித்த தேவன் நம்மை விட்டு அவர் விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. நம்புகிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்கள், ஒரு ஆமீன் டைப் பண்ணுங்கள். உங்கள் பேர் திலீப் பிரதருக்காக ஜெபிக்கிறேன். நிறைய ஆமீனை போட்டிருக்கிறாரு பிரதர். நிச்சயமாக நீங்கள் எந்தெந்த காரியத்தை விசுவாசிச்சிங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் மேலே வந்து பழிக்க நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ரீமா சந்து ரியாந்தராபா ரீமா கரு ஷதூதியாக. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆவியில் அனலாக மாறுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, அக்கினியாக மாறுங்க. யாரெல்லாம் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறீங்களோ தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவங்களாக மாறுங்க, அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. அப்படியே கிருபை இறங்குறத பார்க்குறேன், தேவனுடைய வல்லமை இறங்குறத பார்க்குறேன். பா ரிபா சந்து ரியாக்கதராபா ரிஷத்தோ தியாந்தராபா. என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்தனை தொடுவதற்காக நன்றிப்பா, 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 நன்றிப்பா. ரிமா சந்து ரீமா ரதன ரஷ தாக்கா தியாந்தராபா. இயேசுவின் நாமத்தினாலே என்னோடு கூட வாஞ்சியாய் தாகமாய் கர்த்தரின் வாழ்க்கையை மாற்றுவார், என் சூழ்நிலைகளை மாற்றுவார், என் போராட்டங்களை மாற்றுவார் என்ற நிச்சயத்தோடு கூட தானியேலை பார்க்கிறோம். தானியேலின் வாழ்க்கையில் ஒரு மகா நெருக்கடியான சூழ்நிலை. ராஜா சொல்லிட்டார், எல்லா தலையும் எடுத்துருங்கப்பா, ஒருத்தனுக்கு கூட என்னுடைய சொப்பனத்துக்கு பதில் சொல்ல தெரியல, அதனால் எல்லாரையும் கொண்டு விட வேண்டும் என்று நேபுகாத்நேச்சார் சொல்லும்போது தானியேல் தேவனிடத்தில் அங்கே தேவனை துதித்து, ஆண்டவரே, எனக்கு இந்த மறைப்பொருளை நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பா, எல்லா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவரே, நீங்கள் எனக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் அந்த மறைப்பொருளை தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் சில மேலான திட்டங்களை கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருப்பார், சில மேலான அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருப்பார். ரம சந்து ரியாந்தராப்பா. அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கணும்ப்பா. ஏதோ கடமைக்காக எங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது, ஏதோ நாங்கள்